this world. நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்றில்லை. There is no good and bad, they do seek neither. சீலமில்லை, no discipline. தவமில்லை, no austerities. விரதமோடு ஆச்சிரம செயலில்லை, no fasting, no regulations. தியானமில்லை, no meditation. சித்தமலமில்லை, no spiritual impurities clouding the soul. கோலமில்லை, no dress code. புலனில்லை, no sense enjoyments. கரணமில்லை, no self deeds. குணமில்லை, no character. குறியில்லை, no paraphernalia. குலமுமில்லை, no family tradition. பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடனும் பயில்வர். தே மே பிஹேவ் லைக் ஸ்மால் கிட்ஸ், குழந்தைகள் மாதிரி. உன்மத்தர் என்றால் பித்து பிடித்தவர் மாதிரி, மேட். ஓ பிசாசர் என்று சொன்னால் பேய் பிடித்தவர்கள் மாதிரி. ஓ பீயிங் பொசஸ் பை ஸ்பிரிட்ஸ். அவர்கள் என்ன செய்வார்கள்? பாடலினோடு ஆடலிவை பயின்றிடனும் பயில்வர். சிங் அண்ட் டான்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். இது சிவஞான சித்தியாரில் இருக்க 284 பாடல். ஆனால் அதே இதிலே சிவஞான போதத்திலே சொல்லியிருக்கின்றது, இந்த நிட்ட நிலை இல்லாவிட்டால், இறைவனுடைய கூட்டம் இருந்து அந்த அனுபவம் கிடைத்தாலும் நிட்ட நிலை கலைந்த பின்னால் என்றால் உங்களுக்கு இந்த கிரியைகள் தேவை. சொல்லுவார்கள், செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலங்களி. இறைவனுடைய தாள்களை அடைந்து அந்த மலங்கள் எல்லாம் கழிந்த பின்னாலும் கூட அன்பரோடு மரியி, நீங்கள் அன்பர்களோடு இறைவன் அடியவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும், குற்றமற்ற இறை அன்புடையவர்களுடைய அன்பர்களும் அவர்களுடைய வேடம் திருநீறு, அந்த சிவ சின்னங்களும் ஆலயம் தானும் இந்த கோயில்களும் அரணெனத் தொழுமே இறைவன் என்று வழிபட்டு கொண்டு இருப்பார்கள் என்ற விளக்கம் இருக்கின்றது. நன்றி டாக்டர் லம்புதரன் அவர்களே. பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாஸ் அவர்களே, நீங்கள் இதுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நாங்கள் பரிசுத்த வேதத்தை எடுத்து பார்த்தால் மொத்தமாக அது ஒரு நூல், 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு நூல், ஒரு நூல் நிலையம் என்று நாங்கள் சொல்லலாம். அதை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். முதல் 39 புத்தகங்கள் நாங்கள் பழைய ஏற்பாடு என்று கூறுகிறோம். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் நாள் வரைக்கும் உள்ளடங்கிய காலம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த தினத்திலிருந்து அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் உள்ளடங்கிய காலம். அந்த காலத்தில் என்னென்ன நடைபெற்றது, ஆண்டவர் என்ன செய்தார், சொன்னார் என்பவை அதில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தால் நாங்கள் ஆண்டவரை அணுக வேண்டுமென்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அநேக வழிபாட்டு முறைகளை அங்கே எடுத்து கூறியிருக்கிறார், சடங்குகளை கூறியிருக்கிறார், நியமித்திருக்கிறார். நிபந்தனைகள் உண்டு. ஏன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் உண்டு. நாங்கள் பாவிகள். ஒரு பரிசுத்தமான தேவனை பாவிகள் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் அணுக முடியாது. நாங்கள் அப்படி செய்ய எத்தனித்தால் நாங்கள் எரிக்கப்படுவோம், நிச்சயமாக எரிக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவர் மிகவும் கிருபையுள்ளவர் என்றபடியால் நாங்கள் அவரை அணுக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு எங்களுக்கு சில நிபந்தனைகளை நியமித்தார். அந்த நிபந்தனைகளை நாங்கள் கடைபிடித்தால் இந்த ஆண்டவரை நாங்கள் சந்திக்கலாம், இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்தை நான் எடுத்து கூற விரும்புகிறேன். பலிகள். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் அங்கே வெவ்வேறு விதமான பலிகள், sacrifices என்று சொல்வோம் ஆங்கிலத்தில், அநேக பலிகள் செலுத்தப்பட வேண்டும். அதுவும் எந்த பலியையும் நாங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வர முடியாது. எப்படிப்பட்ட பலிகளை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதும் மிகவும் தெளிவாக விபரமாக ஆண்டவரால் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் தம்முடைய மக்களை பார்த்து சொன்ன ஒரு குறை என்னவென்றால், நீங்கள் பலிகளை கொண்டு வரும் பொழுது நான் நியமித்த பலிகளை கொண்டு வராமல் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி பலிகளை கொண்டு வருகிறீர்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். அதனால் இந்த பலிகள் மிகவும் அவசியம். ஏனென்றால் இரத்தம் சிந்தப்படாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வேத கொள்கையின்படி இந்த பலியின் மூலமாக நாங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரை அணுக முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் வரும்பொழுது ஒரு பெரிய திசை திருப்பம் ஏற்படுகிறது. என்ன திசை திருப்பம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறுதி பலியாக அந்த சிலுவையில் மரித்தபடியால், தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தபடியால், அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக
எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இப்பொழுது நாங்கள் எந்த சடங்குகள் மூலமாகவும் எந்த மத்தியஸ்தர் மூலமாகவும் ஆண்டவரை அணுக அவசியமில்லை. நாங்கள் நேரடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஒரே இரட்சகர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். இதெல்லாம் தேவ கிருபை, தேவ இரக்கம். மாத்திரமல்ல, நாங்கள் இந்த தேவனை நேரடியாக நாங்கள் வழிபட முடியும். நாங்கள் அவரை நேரடியாக சந்திக்க முடியும். ஆண்டவரே கூறினார், நாங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையோடும் ஆவியோடும் அவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? உண்மை என்று சொன்னால் வேத சத்தியங்களின் படி நாங்கள் அவரை அணுக வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கையோடு நாங்கள் அவரை அணுக வேண்டும். அதுதான் நாங்கள் முதலாவதாக சிந்தித்த கருத்து. நாங்கள் ஆவியோடு அவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆவி என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. So what God requires is sincere, authentic, genuine worship coming from the heart. இன்று எங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளோ இந்த சடங்குகளோ அவசியமே இல்லை. நாங்கள் சுயாதீனமாக இந்த ஆண்டவரை அனுபவித்திருக்கிறபடியால், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறபடியால், தேவ சமூகத்திற்குள் நேரடியாக சென்று இந்த மாபெரும் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க முடியும். இறுதியாக நாங்கள் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது எங்களுடைய விசுவாசம் பார்வையாக மாற்றப்படும். இன்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தின் மூலமாக கண்டடைகிறோம். ஆனால் அந்த தினத்தில் விசுவாசம் அவசியம் இராது. ஏன்? எங்களுடைய சொந்த கண்களே இந்த ஆண்டவரை தரிசித்து, ஆண்டவர் he is going to be the ultimate reality, அவர்தான் அந்த இறுதி நிச்சயமாக நாங்கள் அவரை காணப்போகிறோம். நன்றி பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாஸ் அவர்களே. அடுத்து ஏசிகே முகமது அவர்களே, நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? வசீகரன் அவர்களே, உண்மையில் சகோதரருடைய கேள்வி என்னவென்றால், கடவுளை நாங்கள் அடைந்த பிறகு எதற்கு வணக்க வழிபாடுகள் சடங்குகள் என்பதுதான் அவருடைய கேள்வி. நல்ல அழகான தேவையான ஒரு கேள்வி. உண்மையிலே சடங்குகளை பொறுத்த வரைக்கும் சில சடங்கு முறைகள் வெறுக்கத்தக்க சில விஷயங்களால் மக்கள் கடவுளை அடைய முற்படுகிறார்கள். அது வெறுக்கத்தக்க விஷயம், அது வேறு. கடவுள் நமக்கு, அதாவது கடவுளை அடைவதற்கென்று சில வழிகளை காட்டியிருக்கிறார். இதையும் கைவிட்டு விட வேண்டுமா என்றால் அந்த கேள்விக்குரிய பதிலை நான் தர வேண்டியிருக்கிறது. மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒருவரோடு தொடர்பு வைத்திருக்கும் வரைக்கும் அவரோடு நேசம் இருக்கும், பாசம் இருக்கும். அவரை பிரிந்து பல வருடங்கள் செல்லுகிற பொழுது அந்த நேசத்திலே, பாசத்திலே ஒரு குறைவும் ஒரு பின்னடைவும் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை தாயோடு இருக்கும் வரைக்கும் தான் அந்த பாசம் அதிகம் இருக்கும். அது பிரிந்து வேறொரு அதனுடைய சகோதரியோடு பழகி அது பல காலம் கடக்கிற பொழுது சகோதரியைத்தான் தாய் போன்று பார்க்குமே தவிர தாயை தாயாக பார்க்காது. இது மனித இயல்பு. அப்ப ஒரு மனிதனோடு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறோமோ, அடிக்கடி பேசுகிறோமோ, ஒரு அன்பு ஏற்படுகிறது. வசீகரன் அவர்களே, உங்களை தெரியாத காலத்தில் உங்களோடு எனக்கு இருந்த அன்பை விட உங்களோடு நான் பழகுகிற பொழுது ஏற்படுகிற அன்பு அதிகமாக இருக்கிறது. இது மனித இயல்பு. கடவுளை அடைவதற்கு மனிதன் சில முறைகளை கையாளுகிறார். அதுதான் வணக்க வழிபாடுகள். இதை செய்து செய்து அதிலே இன்பம் கண்டு அந்த கடவுளுடைய இன்பத்தை, உண்மையான அன்பை அடைந்த பிறகு அதை கைவிடுவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விட மாட்டான், விட முடியாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரம் செய்கிறான். சாதாரண ஒரு பெட்டிக்கடை செய்து சில்லறைகளாக சம்பாதித்த மனிதன் கோடீஸ்வரனான பிறகு எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி விடுவான் என்று பார்க்க முடியாது. அவனுடைய வியாபாரம் கோடீஸ்வரனான பிறகு அவனுடைய வியாபாரம் கோடிக்கணக்கில் வருகிற பெரிய வியாபாரமாகத்தான் இருக்கு. சாதாரண பெட்டிக்கடை செய்து 50 ரூபாய் சம்பாதித்தவன் கோடீஸ்வரனான பிறகு அவனுடைய வருமானம், அவனுடைய வியாபாரம் எப்படி இருக்கு தெரியுமா? கோடிக்கணக்கில் வருவதற்குரிய வியாபாரம் தான் அவன் செய்திருப்பான். ஒரு மனிதன் கும்பு, ஒரு கராட்டி வித்தியை செய்கிறான். அவன் அதிலே முன்னேறி செல்லுகிற பொழுது ஆரம்பத்தில் சிரமப்பட்டு 4 விஷயங்களை செய்தவன் முழுமை பெற்ற பிறகு அதை விட்டுவிட மாட்டான். அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருப்பான். இது மனித இயல்பு. ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, திருமறை குர்ஆன் இஸ்லாமிய வேத நூல் சொல்லுகிறது, 2வது அத்தியாயத்தின் 1வது 2வது வசனம். மனிதர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், அல்ஹாக்கு முத்த காசுர், பொருளை அதிகம் திரட்ட வேண்டும் என்ற ஆசை உங்களை பராமுகமாக்கி வைத்திருக்கிறது. கடவுளுடைய சிந்தனை, இறைவனுக்கு வழிபாடு செய்வதிலிருந்து உங்களை பராமுகமாக்கி வைத்திருக்கிறது. எது வரைக்கும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் எல்லாம் மண்ணறைகளை,
அதாவது நீங்கள் உங்களுடைய அடக்க ஸ்தலங்களை நீங்கள் சென்று அடைகிற வரைக்கும், நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் பராமுகமாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன? உண்மையில் ஒரு மனிதன் இறைவனுடைய யதார்த்தத்தை அறிகிற உண்மையான நிலைமை எப்பென்றால் எப்பொழுது மரணிக்கிறாரோ அந்த நிலையில் தான் அவன் இறைவனை முழுமையாக கண்டுகொள்கிறான். ஏனென்றால் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையிலே கடவுள் கடவுள் என்று எவ்வளவு சொல்லி மனிதன் போனாலும் யதார்த்த பூர்வமாக நேரடியாக காணுகிற பொழுதுதான் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். உதாரணமாக, உங்களை நான் பார்க்காமல் வேறொரு இடத்திலே இருந்து அதாவது வசீகரன் 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 சொல்லுகிறேன். காணுகிற பொழுது இருக்கிற அந்த உணர்வு எப்படி போட்டோவாக இருந்தாலும் வேறு வழிகளில் பார்ப்பதை விட நேரடியாக காணுகிற போது ஏற்படுகிற அன்பும் அந்த நெருக்கமும் அந்த உணர்வுகளும் வித்தியாசமாக இருக்கு. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்தால் அதை நிறுத்தக்கூடாது. ஒரு மனிதன் நிறுத்த மாட்டான். நான் உதாரணமாக என்னுடைய மனைவியோடு நேசமாக இருக்கிறேன். நான் என் மனைவியை விட்டு இலங்கையில் விட்டு கனடாவில் இருக்கிறேன். என்னுடைய மனைவியோடு இருக்கிற நேசத்தை நான் வலுப்படுத்துவதற்காக பேசாமல் இருந்து விடுவேனா? நேசத்தை முற்றிவிட்டேன் என்பதற்காக பேசாமல் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கைப்பிலே இன்டர்நெட்டிலே நான் எப்படி பேசலாம், எவ்வளவு நேரம் கொடுக்கலாம், என்னுடைய மனைவியோடு அடிக்கடி பேசிக்கொண்டுதான் இருப்பேன். நேசம் வந்துவிட்டது என்பதனால் ஒதுங்கி விட மாட்டேன். அந்த நேசத்தை பேணுவதற்கு இன்னும் என்ன செய்யலாம் என்பதுதான் என்னுடைய திட்டம். எனவே கடவுளை அடைவதற்கு வணக்கங்கள் செய்யக்கூடிய மனிதன் அன்பு கிடைத்து விட்டது என்று ஒதுங்கி விட முடியாது. இன்னும் எதனை செய்து அந்த கடவுளை அடையலாம் என்ற வழிகளை தான் மனிதன் உலகத்தில் தேடுகிறான். மனிதன் எல்லா துறைகளிலும் இப்படித்தான் இருக்கிறான். எனவே கடவுளை அடைந்து விட்டோம் என்ற மமதையில் நாங்கள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது கடவுள் என்னை கோபித்து விடுவாரோ, அவனுடைய அன்பு உடைந்து விடுமோ என்ற ஒரு நிலையில் தான் கடவுளை மனிதன் தேட வேண்டும். அப்ப அந்த அன்பை பேணுவதற்கு கடைசி வரைக்கும் அந்த வணக்கங்கள், இறைவனை அடைவதற்கு எதன் மூலமாக அந்த அன்பு கிடைத்ததோ அந்த விஷயங்களை மனிதன் என்ன செய்ய மாட்டான், கைவிடக்கூடாது, கைவிட முடியாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி ஏசிகே முகமது அவர்களே. யார் கடவுள் நிகழ்ச்சியில் 3 சமயத்தை பற்றி போதிப்பவர்களை நேரடியாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் சரி வானிலையில் இருக்கும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் மகன் வசீகரன், 3 பெரியார்களுக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆத்மா அழியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மா அழிவில்லாது என்று சொல்லும் பொழுது அது எங்கே இருக்கிறது? எங்க உடல் தான் அழிகிறது, அழிந்து போனாலும் ஆத்மா அழியவில்லைன்னு தானே சொல்றாங்க. அப்ப அந்த உடல் அழிந்த பின் அது எங்கே போகின்றதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி அம்மா, நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். டாக்டர் லம்போதரன் அவர்களே, ஆத்மா எங்கே இருக்கிறது, நீங்கள் சொல்லுங்க. ஆத்மா எங்கே இருக்கிறது என்றால், எங்களுடைய நிலையிலே ஆத்மா எங்கே இருக்கின்றது என்று சிவஞான போத புஸ்தகத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. இந்த எங்களுடைய உடம்பு ஒரு மெஷினரி. சொல்லுவார்கள், வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் மையா என்று சிவபுராணத்திலே சொல்லுகின்றது. இந்த வேறுபட்ட மெக்கானிசங்களுடைய இந்த யந்திரமயமான இந்த உடம்பினுள்ளே அடைபட்டு கிடக்க மாட்டேன், முடியாமல் இருக்கின்றது ஐயனே என்று மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலே சொல்லுகின்றார். அதையே சிவஞான போத சூத்திரத்திலே சொல்லுவார்கள், மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா. இந்த மாயை என்கிறது தான் எங்களுடைய மூலப்பொருள். இந்த மாயை என்கிறது தான் வித்து. வித்து என்று சொன்னால் இந்த மூலமாக, எங்களுடைய உடம்புக்கு மூலமாக இருப்பது இந்த மாயை. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற கருவிகள், கை கால் கண் மூக்கு போன்ற கருவிகளுக்கு காரணமாக இருப்பதும் எங்களுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற சென்ஸ் ஆஃப் செல்ஃப், இதற்கு காரணமாக இருப்பதும் இந்த மாயை. அதே போல இந்த அகில புவனங்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் வித்தாக இருப்பதும் இந்த மாயை. இந்த அனுபவ பொருள்களுக்கும் காரணமாக இருப்பது இந்த மாயை. இந்த மாயையினாலே ஒரு யந்திரமயமாக இருக்கின்றது. தனு என்றால் உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே உயிர் உண்டு. இதுதான் இந்த விளக்கம். அதிலே அடுத்ததாக கேட்பார்கள், இந்த உடம்பிலே இருக்கின்றது சொல்லிவிட்டீர்கள், இது எங்கே இருக்கின்றது? உடம்புக்குள்ளே இந்த உயிர் எங்கே இருக்கின்றது? இருதயத்திலே இருக்கின்றதா? சொல்லுவார்கள் மூச்சிலே இருக்கின்றது என்று முன்னர் சொல்லுவார்கள். அதாவது மூச்சு நின்று விட்டால் உயிர் போய்விட்டதென்று. பின்னர் இதயத்திலே இருக்கின்ற என்று சொல்லுவார்கள், இதயம் நின்று விட்டால் நின்று விட்டதென்று. இன்றைக்கு மருத்துவர் சொல்வார்கள் பிரெயின் டெத் என்று சொல்லுவார்கள், மூளை செயலிழந்து விட்டால் அங்கே நின்று விட்டது என்று. இந்த ஆத்மா இந்த உடலிலே எங்கே இருக்கின்றது என்ற கேள்வி கொண்டு வருகின்றது. இதற்கு அடுத்த முறையாக போனால், இந்த ஆத்மா உண்மையான ஆத்மாவை சொருவம் என்னென்று கேட்டால், இந்த ஆத்மா சர்வ வியாபகமானது. எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் எல்லா இடமும் எங்கும் பெறவே வியாபித்துள்ளது. இறைவன் சர்வ